முகநூலில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அதாவது நேரலையில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். கடந்த ஒரு வாரமாகவே நான் முகநூலில் சரியாக வந்திருக்க மாட்டேன். நிறைய பதிவுகள் போடலை. தினந்தனா ஐயாவுடைய அறிக்கைகள், அண்ணாவுடைய அறிக்கைகள் போட்டுட்டு இருப்பேன். நிறைய ட்விட்டர் ஷேர்லாம் பண்ணியிருப்பேன். ஆனால் கடந்த ஒரு வாரமாகவே என்னால் முகநூல் பக்கம் வர முடியல. என்ன காரணம்னா, என்னை வளர்த்த என்னுடைய தாய் கொஞ்சம் சீரியஸாக இருந்தாங்க. ஹார்ட் அட்டாக் வந்து இங்கே விஜய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம். அவங்க ஒரு 2-3 days அங்கே பார்த்தோம், சரியில்லை. அதனால் ஒரு லாஸ்ட் சான்ஸாக 24 hours டைம் கொடுத்துட்டு, ஒரு லாஸ்ட் சான்ஸாக இந்த 24 hours சிஎம்சி கூட்டிகிட்டு போனால் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ட்டு வேலூர் சிஎம்சிக்கு கூட்டிகிட்டு போனோம். அங்கேயும் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க உயிரிழப்பு வந்துடுது. ஆனால் எப்போவுமே எல்லாருமே சொல்லுவாங்க, பாமக ஒரு குடும்பம். நான் பல இடங்களில் அதை சொல்லியிருக்கேன். பல இடத்துல அப்படி சொல்லும் பொழுது பாமக ஒரு குடும்பம் அப்படின்றத அந்த நாளில் நான் உணர்ந்தேன். என்னென்னா, வெள்ளிக்கிழமை சிஎம்சி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது அங்கே நான் என்னுடைய தம்பியும் தம்பி ஒய்ஃபை மட்டும் தான் கூட்டிகிட்டு போனாங்க. நான் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் போக முடியல. என்னுடைய அம்மாவை கூட்டிகிட்டு போகும்பொழுது என் தம்பி ஃபோன் பண்ணி சொல்கிறான், அக்கா எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது, அங்கே யாராவது தெரியுமான்னு கேட்கும்பொழுது, எப்போவுமே நான் கட்சி சார்ந்து எந்த விஷயங்களையும் நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். நான் கட்சியில் இருக்கேன்றது கூட நிறைய பேருக்கு முகநூல்லையும் வாட்ஸ்அப்லேயும் பார்த்து தான் நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க. எங்கேயுமே நான் அதை யூஸ் பண்ணவே மாட்டேன். ஆனால் அன்றைக்கி என்னமோ எனக்கு யார்ட்டையாவது கேட்கணும் போல தோணுச்சு. அப்போது திரு மாநில துணை பொதுச் செயலாளர் சரவணன் அவர்களை அணுகினேன். காலையில் ஃபோன் பண்ணுறேன், இந்த மாதிரி இங்கேருந்து கிளம்புறாங்க, அங்கே உங்களுக்கு யாராவது டாக்டர்ஸ் தெரியும்னா கொஞ்சம் உள்ளே சீக்கிரமாக அவங்கள அட்மிட் பண்ணுறதுக்காக அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னேன். உடனடியாக அவர் ஏற்கனவே அவர் எம்எல்ஏ அங்கே இருந்தவங்க எழிலழகன் சொல்லிட்டு அவருடைய நம்பர் கொடுத்தாங்க. அவர் உடனடியாக நான் தொடர்பு கொள்கிறேன். இங்கேருந்து 2 hours ஆம்புலன்ஸ் போகிறதுக்குள்ளே அங்கே அவர் தொடர்பு கொண்ட உடனே அந்த ஆம்புலன்ஸ் போகிறதுக்கும் அவர் வரத்துக்கும் கரெக்டாக இருந்திருக்கு. அங்கே போயிட்டு எம்எல்ஏ அவர்கள் என்னுடைய தம்பியை பார்த்து அங்கேருந்து டாக்டர்கிட்ட பேசி டாக்டர் தீன் அவங்ககிட்ட போய் பேசி உடனடியாக ஸ்டெப் எடுக்க வைக்கிறாங்க. என் தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், அக்கா இங்கே எம்எல்ஏ அவரே வந்துட்டார், எனக்கு எல்லாமே அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க, அட்மிட் பண்ணியாச்சு, ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக எல்லாமே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. மறுநாள் நான் போகும்போது என் தம்பி சொல்கிறான், கொஞ்சம் கிரிட்டிக்கலாக ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது அதுக்கு முந்தின நாள் எழில் சார் போகும்பொழுது கூட அங்கேருந்து நான் என்னுடைய தம்பியை தொடர்பு கொண்டேன். யாருன்னா, என்னுடைய பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கின்ற என்னுடைய அனைத்து தம்பிகளுக்கும் ரொம்ப நன்றி. எல்லா தம்பிக மாதிரியும் அவரும் ஒரு தம்பி, பேர் மணிகண்டன். ஃபேஸ்புக் மூலயமா தான் அவரும் வேலூரில் இருக்காருன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முந்தின நாள் நான் ஒரு பதிவு போடுறேன், அவசரம் உதவி தேவை வேலூரில் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போடுறேன். உடனடியாக தம்பி மணிகண்டன் என்னுடைய லைனில் வராரு, அக்கா நான் தான் வேலூரில் இருக்கேனே, நீங்கள் எதுக்கு பதிவு போடுறீங்க, நீங்கள் பதிவை ரிமூவ் பண்ணுங்கள், நான் என்ன வேணும் சொல்லுங்கள், நான் செஞ்சு தரேன். இது மாதிரி என் தம்பி அங்கே வந்திருக்காப்பா, அம்மாவை கூட்டிக்கிட்டு. அவருக்கு கொஞ்சம் கூட இருந்து, அந்த இடம் தெரியாது, யார் என்ன எதுன்னு தெரியாது, கூட இருந்து பார்க்கணுன்னு சொல்லும்பொழுது உடனடியாக மணிகண்டன் கூட இருக்கிற 2 நண்பர்கள் எல்லாருமே அங்கே ஹாஸ்பிட்டலில் ஓடிட்டு, கிட்டத்தட்ட அந்த இருந்த 2 நாளுமே என் தம்பி கூடவே அவங்க எல்லாருமே இருந்து எவ்வளோ உதவி வேணுமோ எல்லா உதவியும் செஞ்சு கொடுத்தாங்க. இங்கே ஓடுறது அங்கே ஓடுறதுன்ட்டு செஞ்சு கொடுத்துருக்காங்க. மறுநாள் நான் போகும்பொழுது என்னுடைய அக்கா அமுதா சிவா அவர்களை தொடர்பு கொள்கிறேன். இந்த மாதிரி வேலூர் வந்துட்டு இருக்கேங்க்கா, சிஎம்சி ஹாஸ்பிட்டல் எது தாண்டி வரும் அப்படின்னு நான் கேட்கும்போது, அவங்களுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, ஒரு காலேஜ் அங்கே எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த காலேஜ் எதிர்க்க நிற்கிறோம்மா வாங்கம்மா அப்படிங்கிறாரு. அங்கே போனோடனே அவங்க நின்று எனக்கு இந்த மாதிரி இந்த ரூட்டு அந்த ரூட்டுன்னு சொல்லி எனக்கு அந்த இடத்துலையும் அவங்க ரிசீவ் பண்ணி அந்த எப்படி போகணுன்றது அவர் கூடவும் அமுதா சிவா அவங்களுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் எங்கள் கூட அந்த ரூட்டை சொல்லி கொடுத்து, அவரும் ஆன் த ஸ்பாட் ஹாஸ்பிட்டலுக்கு
மாநில துணை பொதுச் செயலாளர் சரவணன் அவர்கள் வந்து இன்னொரு சரவணன் சொல்லிட்டு அவருடைய நண்பர் ஒரு சரவணனை ரெஃபர் பண்ணி அந்த சரவணனும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவர் மூலயமா உடனடியாக ட்ரீட்மெண்ட் எடுத்து கிட்டத்தட்ட கட்சினா இதுதான் கட்சியா அப்படின்னு என்னை நெகிழ வைத்த அந்த 2 நாட்கள். பாட்டாளி மக்கள் கட்சி கட்சியை தாண்டி ஒரு குடும்பம் சொல்றது அந்த 2 நாட்கள் நான் உணர்ந்தேன். 2 நாளும் நம்மளுடைய கட்சியை சார்ந்தவர்கள் திரு எம்எல்ஏ எழில் சாரா இருக்கட்டும், மாநில துணை பொதுச் செயலாளர் சரவணன் சாரா இருக்கட்டும், அவர் ரெஃபர் பண்ண சரவணனா இருக்கட்டும், என்னுடைய அக்கா அமுதா சிவாவும் இருக்கட்டும், தம்பி மணிகண்டனாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாருமே வந்து அந்த இடத்துல இணைஞ்சி எனக்கு ஒரு குடும்பமா கை கோர்த்து நின்ன வந்து ஏத்துக்கவே முடியல. இன்னமும் வந்து இது ஒரு குடும்பம் தான், இது ஒரு குடும்பம் தான் அப்படின்னு நான் எல்லா விஷயத்தையும் தாண்டி எல்லாருமே எனக்கு உதவி பண்ணாங்க சும்மாவே. ஏன்னா ஒருத்தருக்கும் நான் நன்றி சொல்லி பதிவு போடுறதை விட நான் இப்படி நேரலையில வந்து இந்த குடும்பம் இப்படிதான் அப்படின்றத நான் காட்டணுன்றதுக்காக தான் இந்த நேரலை. இதுவும் நன்றிக்காக கிடையாது, நன்றியே கிடையாது. ஏன்னா குடும்பத்துல நம்ம யாருமே நன்றி சொல்ல போறது கிடையாது. இதையும் தாண்டி நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் தாண்டி இந்த குடும்பத்துல வந்து நான் இணைஞ்சி கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஆண்டு காலமாக மருத்துவர் ஐயாவுடைய ஈர்ப்பினால் அவ்வளவு விஷயங்களையும் நான் கற்றுக்கிட்டு எந்த ஊருக்கு போனாலும் நான் யாரு அப்படின்னா ஜூலி யாருன்னா என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களை தாண்டி இந்த ஒரு மாவட்டத்திலையும் என்னை தெரிய வைத்து கொண்டிருக்கின்றது பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த குடும்பத்தில் நான் பாட்டாளி மக்கள் கட்சி குடும்பத்தில் இருக்கிறது பயங்கர பெருமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இத்தனை பேரும் அங்கே வந்து எனக்காகன்னு இல்லாமல் என்னுடைய தாய், என்னுடைய சகோதரி, என்னுடைய அக்கா அப்படின்னு வந்து ஒருத்தரும் நின்ன அந்த தருணம் என்னால் மறக்கவே முடியல. அந்த நிமிஷத்தில் நான் யாரையுமே வந்து சரியாக நான் பேசாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ரொம்பவும் நெகிழ்தான ஒரு விஷயம். இதையெல்லாம் தாண்டி என்னுடைய சித்தியை காப்பாற்றிடலாம் அப்படின்னு நினச்ச தருணம் தாண்டி முந்தானத்து நைட்டு வந்து அவங்க உயிர் இழப்பு கடவுள்கிட்ட போய் அவங்க உயிர் பிரியப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 9:30 மணி. அப்போ நான் வந்து சரவணன் சார் ரெஃபர் பண்ண சரவணனுக்கு ஃபோன் பண்ணுறேன். சார் இந்த மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்லி ஆகிடுச்சு, நாங்கள் இங்கேருந்து கிளம்பணும், அதற்கான ஏற்பாடு எதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ணி நான் நிச்சயமாக நினச்சி கூட பார்க்கல, அம்மா எங்கம்மா இருக்கீங்கன்னு சொல்லி சார் சார் நான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஆமாம்மா கேள்விப்பட்டேன், நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இருங்கம்மா நாங்கள் வந்துடுறேன்னு சொல்லி அந்த 11 மணி ராத்திரின்னு கூட பார்க்காம ஒரு சகோதரிக்காக ஓடி வந்தவர் அந்த நேரத்துலேயும் எங்களோடு அங்கே இருந்து நாங்கள் அங்கே கிளம்புற வரைக்கும் எங்களோடு அங்கே இருந்து எல்லா விஷயங்களையும் ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தாங்க. நன்றின்ற ஒரு வார்த்தையில் நான் இந்த குடும்பத்துலேருந்து பிரிய விரும்பலை. இன் தி எண்ட் ஆஃப் மை லைஃப் பாட்டாளி மக்கள் கட்சி தான் என்னுடைய குடும்பம். இந்த குடும்பத்திலிருந்து ஒரு கணமும் என்னை யாரும் பிரிக்க முடியாது. கட்சின்றதை தாண்டி ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் நான் இந்த மாதிரி ஒரு நெருக்கமான விஷயங்களில் அவங்களுக்கு மகிழ்வுன்னு சொல்ல முடியாது, அதையெல்லாம் தாண்டி ஒரு நன்றினும் சொல்ல முடியல. எனக்கு எப்படி சொல்லுறதுன்னு எனக்கு நோ வேர்ட்ஸ். இதெல்லாம் தாண்டி இந்த குடும்பத்தில் நான் இருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு சில சுச்சுவேஷனில் தான் ஒரு மனுஷர்களையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படி புரியும் போது இதிலேருந்து பிரிக்க முடியாத ஒரு பெரிய விஷயத்தை எனக்கு அவங்க கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்லாமே மூல காரணம் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் தான். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான் இன் எண்ட் ஆஃப் மை லைஃப் பாட்டாளி மக்கள் கட்சியில் இப்படி ஒரு சாதாரணமாக ஒரு சகோதரிக்காக எல்லாரும் களம் இறங்கினவங்க இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஒரு தமிழ்நாடே ஒரு குடும்பஸ்தமாக மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு காலையிலேருந்து யோசிச்சு உட்கார்ந்த இந்த தருணத்தில் எனக்கு தெரிஞ்சது. அனைவரும் என் சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய கடமைகளை தெரிவித்து கொண்டு எனக்கு உதவிய அனைத்து உள்ளங்களும் என்னோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.